பிறப்புக்கும் எல்லாருக்கும் என்று அந்த மாதிரி ஒரு கொள்கையை கட்சி கொள்கையை சுமந்துக்கிட்டு கவின் இஷ்யூ பற்றி வாயை திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? யார் வாயை திறக்காம இருக்கா? தாவேகா தலைவர் விஜய். தாவேகா தலைவர் விஜய் விஜய் கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க. இப்போ கும்பிடுவார் பாரு அப்படின்னா ஒரு கும்பிடுவார், ஓட்டு போடுங்கன்னு கேட்பான் பாரு, தயவுசெய்து எனக்கே வாக்களிங்க. ஓ கேட்டானா, ஓகே ஓகே போட மாட்டாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிறது கொஞ்சம் பர்சனலா இருக்கும். உங்க ரிலேட்டிவ்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நீ இந்த கல்யாணத்துக்கு போகாதுன்னு சொன்னாரு எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் அறிவாளி. யார் தெரியுமா அது? எனக்கு அப்பதான் தெரிஞ்சு புத்தகம் படித்த முட்டாள்கள் பல பேரை சந்திச்சு அதுக்கப்புறம் நான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் சிறப்பு சட்டம் தேவைன்னு இவ்வளவு போராட வேண்டிய தேவை ஏன் திமுக ஆட்சியில் இருக்கு? இப்பொழுதும் அண்ணா சொன்னதை திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். அவன் ஆட்சியில் இல்லாதவன் எப்படி வேணாலும் கரண்டியை சுற்றலாம். இங்கே நம்மகிட்ட ஆட்சிங்கிற கரண்டி என்ன இருக்குது, கரண்டியில் மெதுவாக தான் அதை சுத்த முடியும். தாவேகா தலைவர் விஜய் அஜித்குமார் லாக் அப் டெட் நடந்ததுக்கப்புறம் 2 நாளே அதுக்கு குற்றச்சாட்டு இருக்கிறாரு, போராட்டம் கூட பண்ணுறாரு. ஆனால் பிறப்புக்கும் எல்லாரும் இருக்கும் என்று அந்த மாதிரி ஒரு கொள்கையை கட்சி கொள்கையை சுமந்துக்கிட்டு இப்போ இந்த கவின் இஷ்யூ பற்றி வாயை திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? யார் வாயை திறக்காம இருக்கா? தாவேகா தலைவர் விஜய். தாவேகா தலைவர் விஜய் விஜய் கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க. அதற்கு பின்னாடி என்ன ஒரு அவர் ஏன் அப்படி வாயை திறக்காம இருக்காரு? அன்னைக்கு ஷூட்டிங் இருந்திருக்காது, நீ ஷூட்டிங் இருந்திருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு கரெக்டா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு இருக்காரு. கரெக்டா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தல் சந்திப்பார்ல, வருவார்லப்பா. வரும்போது கேளுங்க, நடிகன் அரசியலுக்கு வந்து அவர் பெருங்கூட்டம் கொடுதில்ல, ஏன் தெரியுமா? ஏன் கூடுது? ஒரு நடிகன் தன்னுடைய உழைப்பாலேயோ தந்தையினுடைய முயற்சியாலேயோ நடிகன் ஆகிறான். 2 ஆளையும் ஆகுறான். முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சோடனே பக்கத்தில் யார் இது அப்படின்னு கேட்டோம். உனக்கு தெரியாதா, இவர் தான் எக்ஸு. ஓ நல்லா நடிக்கிறார்ல எக்ஸு. ஸோ அந்த எக்ஸ் நல்லா நடிக்கிறார். இப்போ எக்ஸ் சாதாரணமாக இருக்கார். சென்னையில் தான் ஷூட்டிங் நடக்குது. நம்ம காலேஜுக்கு போகிற வழியில் பார்த்தா உட்காந்துருக்காரு. சார் உங்கள் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓ அப்படி அவன் உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா அப்படி பரவாரு. யாராவது நடிகர் இல்லைங்க, வேண்டாங்க பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் சொல்லுவோம். வரவழியில் ஷூட்டிங் பார்த்தேன், எக்ஸ் உட்காந்துருந்தார், டீ குடிலாம் கேட்டார். ஆமாம் அவர் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆள் அப்படின்னு. அடுத்து எக்ஸ் என்னவார், ஒரு படம் ஓடிடும் பெருசாக, கமர்ஷியல் ஹிட் வந்துடும். கமர்ஷியல் ஹிட் வந்தோன்னே எக்ஸ் என்ன வருன்னா கேரவனுக்குள்ளே போயிடுவார். இப்போ ரோட்டில் உட்காந்துருக்க மாட்டார். இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, அதே வழியாக போய் ஷூட்டிங் நடக்கும். எங்கே எக்ஸு அப்படின்னு கேட்டால் எக்ஸு கேரவனுக்குள்ளே இருக்கார். ஓ நம்மளை முந்தைய டீ குடியாக கேட்டுருக்காரு, பார்க்கலாமான்னு கேரவன்ட்ட போய் கேட்டால் ஒருத்தர் நின்றுட்டு இல்லைங்க பார்க்க முடியாதுங்க பாரு. ஓ பார்க்க முடியாது. இப்போ இறங்கி வருவார் எக்ஸு, ஷார்ட் ரெடினு இறங்கி வருவார். இறங்கி வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஏய் நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாரு. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் நான் உங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன், நீ கூட டீ குடிங்க. ஆமாம் வாங்கலேன் இப்படி பேசி நடந்து வருவார். போவாங்க. இப்போ பார்த்தாச்சா, இது போய் சொல்லியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நம்ம வேலைக்கு போயிட்டோம். எக்ஸ் என்னானார், தொடர்ச்சி 5-6 படம் ஹிட் ஆகி பரபரப்பாயிட்டார். ஷூட்டிங்கை மெட்ராஸ் நடத்த முடியாது, ஆந்திராவில் தான் நடத்தணும் ஷூட்டிங். இப்போ ஏன்னா இங்கே நடத்தினா பெரிய தொந்தரவு. இப்போ நம்ம ஆஃபீஸ் வேலையே ஹைதராபாத் போயிருக்கோம், அவர் ஹைதராபாத் ஷூட்டிங் இருக்கார். இப்போ அவர் பார்க்கலாம் பார்த்தா கேரவன்லாம் இருப்பார், தெரியும் கேரவனில் இருக்காரா அப்படி நம்மளே கேட்டுருவோம் முதல்லையே. ஆமாம் இறங்கி வரும்போது பார்க்கலாம் அப்படின்னா, இறங்கி வரும்போது சுற்றி 15 பேர் நின்று யாரையும் பார்க்க விடாமல் கூப்பிட்டு போயிடுவாங்க நேராக. இப்போ நேராக ஷூட்டிங் போவார், நடிப்பார், திருப்பி வருவார். இப்போ அந்த எக்ஸ் நடிகன் ஆகிறக்குள்ளே ஒரு 5 வருஷம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள்ட்ட விலகியாச்சு. இப்போ அவர் ஒரே காஸ்டியூமர், ஒரே டச்சப்பு, ஒரே மேக்கப் மேன், முடிஞ்சால் ஒரே ப்ரொடியூசர். ஒழுங்காக யார் காசுருவாரோ அந்த ப்ரொடியூசருக்கு மறுபடியும் படம் பண்ணுவார். அப்புறம் ஒரு மாதிரி பிடிபட்டுருச்சுன்னா ஒரே கதாநாயகி, வேறு ஒன்றும் நடக்காது. இப்போ ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே வாழ்வார் அந்த எக்ஸு. இப்போ என்ன சொல்லுவாங்க சுற்றி இருக்க அந்த 15 பேர், அண்ணே என்ன அண்ணே நீங்கள் நம்ம கடைசி ஃப்ளாப்பு கொடுத்து 10 வருஷம் ஆச்சு, எல்லா படம் வெற்றி தான், நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? ஆரம்பித்தா இப்போ பெருங்கூட்டமாக நம்மெல்லாம் போவோம். யார் காலேஜில் முடித்து மாஸ்டர்ஸ் முடித்து கேம்பஸ் இன்டர் செலக்ட் ஆகி வேலையில் இருக்க நம்மெல்லாம் பார்க்க போகும்போது எக்ஸ் மாநாடு நடத்துவார், முதல் மாநாடு.
முதல் மாநாடு முடிக்கும்போது பெரும் கூட்டம் கூடும், சிறப்பாக இருக்கும். மாநாட்டில் இருக்க முடியாத தேர்தல் வரும்ல, தேர்தல் வந்து என்ன செய்வார் எக்ஸு, இப்போ அந்த கேரவனில் மேலே நடுவில் ஓட்ட போட்டு வெளியே வருவார். இப்போ நான் கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். வந்துட்டாரா இவர், எங்கே பார்த்தோம், இந்த தெருவில் பார்த்தோம், இங்கே தான் உட்காந்துருந்தார், டீ சாப்பிட்லாம் கேட்டார் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது. இங்கேருந்து கேரவனுக்கு போய், கேரவன்லேருந்து ஜிம் பாய்ஸோட போய், ஜிம் பாய்ஸ்லேருந்து ஆந்திராவுக்கு போய், ஆந்திராவிலேருந்து கட்சி ஆரம்பித்து திருப்பி நம்ம தெருவுக்கு வந்துட்டார். இப்போ நம்ம மகிழ்ச்சி என்னென்னா, வந்துட்டாரா நம்ம தெருவுக்கு, ஓகே ஓகே. இப்போ கும்பிடுவார் பாரு அப்படின்னா ஒரு கும்பிடுவார், ஓட்டு போடுங்கன்னு கேட்பான் பாரு, தயவுசெய்து எனக்கே வாக்களிங்கள். ஓ கேட்டானா, ஓகே ஓகே, போட மாட்டாங்க. ஏன் நடிகன் பூரா எந்த இடத்துல தோக்குறான்னா, இது எல்லாமே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் முடிஞ்சு அங்கே வந்தோடனே நமக்கு இருக்க ஒரே சந்தோஷம் என்னென்னா, இங்கேருந்து தான் கிளம்புனேன், இங்கேயே வந்துட்டியா, ஓகே ஹாப்பி அப்படின்னு. அப்போ நான் வந்த நடிகர்கள் நின்றுருக்காரு அப்படின்னா இங்கே உடனே ஒரே உதாரணம் சொல்லுவாங்க, யாரை, எம்ஜிஆர் மட்டும். அப்புறம் ஓரளவு விஜயகாந்தை, விஜயகாந்தை நான் அமீரில் நேரடியாக பார்த்துருக்கோம். விஜயகாந்த் என்ன வேலை செய்வார் எங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் தனி ஒத்தாளாக இறங்கி வேர்த்து வடிய தந்து நெத்தியில் தொடச்சிக்கிட்டு நெய்வேலி போராட்டத்தின் பொழுது அத்தனை இயக்குநர்கள் அத்தனை நடிகர்கள் போகிறோம். எங்கே நெய்வேலியில் போய் கரண்ட் நிப்பாட்டினா கர்நாடகாவில் காவிரியில் தண்ணி தந்துருவாங்களாம். நாங்கள்லாம் பாருங்கள் படம் பண்ண டேரக்டர்லாம் சேர்ந்து அறிவா யோசிச்சு நெய்வேலியில் போய் கரண்ட் நிப்பாட்டினா அவர் உடனே தண்ணியை தொலைத்துருவாங்களாம். ரைட்டு ஓகே, அன்னையிலிருந்து அரசாங்கம் ஆதரிச்சு எல்லாம் கிளம்பி போனோம். உணர்வு சொல்வதற்கான வழி தானே, அதில் கிளம்பி போனோம். அந்த கூட்டத்தில் தனி ஆளாக உட்காந்து சென்னையிலிருந்து நெய்வேலி வரைக்கும் பஸ்ஸுக்கு மேலே உட்காந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி சாப்பாடு பார்த்து அந்த வேலையை பார்த்தது விஜயகாந்த்ங்கிற ஒரு ஆள். அந்த உழைப்பு இன்னைக்கு இருக்க எந்த நடிகரும் கிடையாது. அதை விட முக்கியம், திரைத்துறையில் இருக்க எந்த பொது வேலையாக இருந்தாலும் ஆளாக வேட்டியை கட்டி வந்து நின்னால் விஜயகாந்த். அது அவருக்கு பக்கம். எம்ஜிஆர் என்பது உங்களுக்கு தெரியாது, எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தார். அவரோட பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இருந்துச்சு, அதோட கூடவே இருந்தார், பயணப்பட்டார், ஆள் இருந்தாங்க. அவர் கட்சியை உடச்சி திமுகலேருந்து வெளியே போன பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி அவர் ஆதரிச்சிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாணம் சுத்தது கட்டாயம் இருந்துச்சு, அது கட்டமைப்பு ஏற்படுத்துனாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. புசியானதை வச்சுட்டு அது நடக்குமான்னு தெரியல இல்லையா? அப்படிங்கும்போது தம்பி கேட்ட கேள்விக்கு அடுத்த தேர்தல் தான் பதில். ஏன் சொல்லலை, ஏன் சொன்னாங்கிறதுலாம் அப்புறம் தான் தெரியும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடக்கும்போது ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம், சிறப்பு சட்டம் தேவைன்னு இவ்வளவு போராட வேண்டிய தேவை ஏன் திமுக ஆட்சியில் இருக்கு? இல்லை, என்னன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே இந்த ஆட்சியில் அது ஏன் நடக்குது, இது திராவிட ஆட்சியாக நடக்குது அப்படி நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது எப்பொழுதும் அண்ணா சொன்னதை திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். அவன் ஆட்சியில் இல்லாதவன் எப்படி வேணாலும் கரண்டியை சுற்றலாம். இங்கே நம்மக்கிட்ட ஆட்சிங்கிற கரண்டி என்ன இருக்குது, கரண்டியில் மெதுவாக தான் அதை சுற்ற முடியும். அவசரமாக சுற்றுனீங்கன்னா என்ன சதறிடும், அது செய்ய முடியாது. ஆட்சி இல்லை, அதான் சொல்கிறேன், என்ன தான் கொள்ளைய செதறிடும். நீங்கள் கையில் கொடுத்துட்டாங்க, அதனால நீங்கள் என்ன ஆகும்னா அது நிதானமாக தான் செய்யும். ஆனால் அதை செய்யும், கண்டிப்பாக செய்யும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாற்றங்களும் எல்லா விஷயங்களும் துவக்க புள்ளி திராவிட கட்சி தான், திமுக தான். நீங்கள் அது இல்லாமல் வேறு ஒன்று இருக்கவே இருக்காது. இதற்கு ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் ஏற்றணுமா, ஏற்றணும், கண்டிப்பாக ஏற்றும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் இதுக்கு பொறுப்பேற்பது இல்லை. நீங்கள் சொன்னது காவல் நிலையத்திலான கொலைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். நீங்கள் அதான் முக்கியம். அதாவது ஒன்று நடக்காமல் தடுக்கிறது இல்லையா. வள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு மன்னனுடைய சிறந்த ஆட்சி என்பது எது தெரியுமா, தவறு நிகழ்ந்த உடனே அதுக்கு பொறுப்பேற்று அதை மீண்டும் தொடராமல் பார்ப்பது தான் சிறந்த ஆட்சிக்கிறாரு. ஒரு 2 நாளில் அதை மொத்தமும் மாற்றுவதற்கு இல்லை. சிபிஐக்கு மாத்திரம் இதை செய்கிறேன், வேலை கொடுக்குறேன், இத்தனை நடக்குது இல்லையா. அதை போன்ற விஷயத்தை தான் நம்ம பாராட்டணும் ஒழிய அதை விட்டுவிட்டு எல்லாமே சிறப்பாக அதிமுக தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பது. இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் அதிகமாகும், இந்த குற்றச்சாட்டு அதிகமாகும். என்ன தேர்தல் நேரம்ல நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, இவ்வளோ மாணவர்கள் இருக்கீங்கல்ல, கரெக்டாக இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, திமுகவில் இருக்கிற இன்னைக்கு அமைச்சர்களில் நிதி மந்திரியார் கரெக்டாக தங்கம் தென்னரசு. அதிமுக 10 வருஷம் இருந்துச்சுல்ல, நிதி மந்திரியார். ஓபிஎஸ்ஸே கட்சியில் இல்லையே, இப்போ அதிமுக ஓபிஎஸ்ங்கிற நீ உனக்கு அந்த ஃபோட்டோ பெட்டி தூக்கிட்டு ஜெயலலிதா ஃபோட்டோ போட வேண்டிய ஞாபகம் இருக்குது. கரெக்டாக போக்குவரத்துறை அமைச்சர் யார் திமுகவில்? இப்போ இருக்க திமுகவில் நீங்கள் திமுகவில் மட்டும்தான் அமைச்சர்கள் பேர் தெரியும், அதிமுகவில் 2 பேர் தான் தெரியும், அமைச்சர்கள் பேரே தெரியாது. அப்போ இங்கே ஏதோ நிர்வாகம் நடக்குது, ஏதோ ஒரு வேலை நடக்குது, வேலை செய்கிறாங்க, அதனால் நடக்குது இல்லையா. அதை போல் நீங்கள் பொத்தாம் பொதுவில் குருட்டாம்போக்கில் ஒன்று திரும்ப அதிமுகன்னு சொல்லக்கூடாது. அதிமுக இல்லை, திமுக வேலை செய்யும். அதிமுக எப்போ வேலை செய்யணும், தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி வேலை செய்யும். இப்போ கிளம்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, எழுச்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி தமிழர் தானே, ஒரு புரட்சி தமிழரா,
புரட்சி வேறு ஒரே புடவை குழப்பமாக இருக்குது புரட்சி தமிழர். அதனால அது ரெண்டும் ஒன்றும் கிடையாது, அது ரெண்டும் ஒன்றாக்காதீங்க. வேற வணக்கம் ஐயா. ஸோ வணக்கம் ஐயா. எனக்கு உங்களை பார்த்த உடனே என் தமிழ் ஆசிரியர் ஞாபகம் தான் வந்தது. ஸோ அதனால வணக்கம் ஐயா. நம்ம பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் தமிழ் லிட்ரேச்சர்னு வந்தாலே ஒரு காதலர்கள் அப்படின்னா தலைவன் தலைவின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த கொலை பண்ணவங்க வந்துட்டு படிச்சிருப்பாங்க. அதே கைகள் தான் வந்து ஒரு கத்தியையோ அறுவாலையோ வச்சு வெட்டியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறது கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். நீங்கள் வந்து காதல் திருமணம் செய்திருக்கீங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க வந்து உங்களை எப்படி என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க, உங்கள் லைஃப்பில் அவங்க என்ன பார்ட் ப்ளே பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சொந்தக்காரனுக்கு நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டு கிடையாது, எப்பொழுதுமே எதுலையுமே. சரியா? எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் சம்மதிச்சிட்டாங்க, என் மனைவியின் பெற்றோர்கள் சம்மதிச்சிட்டாங்க. நாங்கள் அதில் 2 பேருமே தெளிவாக இருந்தோம். 2 பேருடைய பெற்றோர்களையும் கன்வின்ஸ் பண்ணுவது, புரிய வைப்பது என்பது. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், ஏன் அவள் சிறந்தவங்கிறக்காக காதலிக்கிறேன். அந்த பெண் என்னை விரும்புகிறா, அவள் சந்தித்த ஆண்களில் அன்றைய தேதியில் நான் சிறந்தவன். அதானே காதலிக்க முடியும். அதுவரை பார்த்த ஆண்களில் அன்று சிறந்தவன். அதே போல் நான் அதுவரை பார்த்த பெண்களில் அவள் சிறந்தவர். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கணவன் மனைவி ஆன பிறகு அந்த உறவை வலுப்படுத்தி கொள்வதற்காக அந்த காதல் மாறாமல் இவர் மேல் மட்டுமே இருக்கட்டும்னு நினச்சி தொடர்றோம். சரியா? அப்போ நான் நம்புவது சரினா என் பெற்றோரை நம்ப வைக்கணும்லண்ணா அப்படின்னு நான் நினச்சேன். என் பெற்றோர் சொன்ன ஒன்று ஒப்புக்கொண்டுட்டாங்க. ஒரு சின்ன தடுமாற்றத்துக்கு பிறகு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என் தந்தையிடம் பேசும்பொழுது நான் சொன்னேன், இந்த திருமணத்தை நீங்கள் விரும்பாவிட்டாலும் நான் செய்ய முடியும். என்னை தடுத்து நிப்பாட்ட முடியும், உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீங்கள் என்ன செய்வீங்க? சரி தொலைகிறான், என்னவோ பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு பேசாமல் மதுரையில் இருப்பீங்க. நான் ரைட்டு, அப்பா அம்மா ஒத்துக்கலை அப்படின்னு நான் பாட்டுக்கு சென்னையில் இருப்பேன். இந்த சொந்தக்காரன் வந்து சொன்னீங்கல்ல, அவன் என்ன செய்வான்னா, மதுரைக்கு வந்து மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு ராத்திரி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாக்கிட்ட என்ன சொல்லுவான்னா, இந்த பயிலெல்லாம் சினிமாவுக்கு அனுப்பிச்சா இப்படித்தான், நீங்கள் அப்போவே அவங்கள வந்து ஃப்ரெண்டு மாதிரி நடத்துவீங்க, இவங்க மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவான் மதுரையில் என் வீட்டில். தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பஸ்ஸை பிடிச்சி வேறு வேலையை சென்னைக்கு வருவான். வந்தோன்னு நேரம் எம்ஜிஆர் சமாதியில் போய் காது வச்சு டிக் சத்தங்க இதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு தங்குறதுக்கு என் வீட்டுக்கு வருவான். என் வீட்டுக்கு வந்து சொல்லுவான், அதெல்லாம் பழைய காலத்து ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க, உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு நல்லா இருக்க, சென்னையில் கார் இருமா இருக்க, நீ பாட்டுக்கு வந்து இந்த காரில் போக கொடுத்து வைக்கல உங்கள் அப்பனுக்கு அப்படின்ட்டு அந்த கார் எடுத்துக்கிட்டு அவன் சொந்த வேலைக்கு போயிடுவான். போயிட்டு திருப்பி அந்த காரை விட்டு போயிடுவான். இதை நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி சொன்னேன். இப்போ அவனெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்று என் மகனுக்கு கல்யாணம் சொன்னீங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டோடு முடிஞ்சிடும். நான் தனியாக கல்யாணம் பண்ணி நீங்கள் தனியாக மதுரையில் இருந்தீங்கன்னா 2 வேளை சாப்பாடு, முதல் ராத்திரி உங்கள் வீட்டில், அடுத்த நாள் ராத்திரி என் வீட்டில், இது அனாவசியம் அப்படின்னு. எங்கள் அப்பா ஆமாடா வா கல்யாணம் பண்ணு வந்துட்டார். இவ்வளோ தான் சொந்தக்காரனுடைய பார்த்து. சொந்தக்காரன் ஒன்றுமே செய்ய மாட்டான். சொந்தக்காரன் என்ன செய்வான்னா, நான் காதல் திருமணம் செய்த பொழுது நான் எப்படியாவது வீழ்ந்திரணும்னு விரும்பினாங்க இல்லையா. என் தந்தையை என் திருமணத்திற்கு வரக்கூடாதுன்னு அவர் கூட பிறந்த அண்ணன் தடுத்தார். நீ போகாத கல்யாணத்துக்கு. ஏன் போகாத? இந்த காதல்லாம் நிலைக்காது. இந்த காதல் நிலைக்கலைன்னா நாளைக்கு நம்ம இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா சொந்த சாதியில் போய் பொண்ணு கேட்கணும். கேட்கும்போது நீ சொல்லணும், அந்த கல்யாணத்துக்கு நானே போகல, அதனால இப்போ நான் எலிஜிபிள் பொண்ணு கேட்குறதுக்கு அப்படின்னு உனக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு வரணும்னா நீ இந்த கல்யாணத்துக்கு போகாதுன்னு சொன்னார் எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் அறிவாளி. யார் தெரியுமா அது? எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு புத்தகம் படித்த முட்டாள்கள் பல பேரை சந்திச்சு. அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் கல்யாணத்துக்கு போகாதுன்னு சொல்லுவீங்க. எங்கள் அப்பா வந்து பியூசி படித்தவர், பாத்திரம் நடத்துகிறவர். எங்கள் அப்பா ஒரு பதில் சொன்னாருக்கு, அண்ணே நீங்கள் முக்கியமாக என் மகன் முக்கியமாங்கிற கேள்வியை முன் வைக்காதீங்க. நம்ம எல்லாத்தையும் பேசிக்குவோம், நீங்கள் எனக்கு அண்ணன் தான், உங்க கூட இருக்கேன், ஆனால் அண்ணன் முக்கியமாக மகன் முக்கியமாங்கிற கேள்வியை முன் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா மகன் தான் முக்கியம்னு அவன் பக்கம் போய் நின்றுவேன், அப்புறம் வருத்தப்படுவீங்கன்னாரு. அந்த கேள்வி எழுப்புவதற்கு முன்னாடி என் தந்தை சொன்னார், கேள்வி எழுப்பாதீங்க, எழுப்புனா நான் அவன் பக்கம் போய் நின்றுவேன் அப்படின்னு. நான் அந்த நம்பிக்கையை என் தந்தையிடம் பெற்றேன். என் தந்தை எனக்கு அந்த உரிமையை வழங்கினார். அது உன் திருமணம், நீ பண்ணிக்கலாம்னு. அதனால நான் அதன் பிறகு தொடர்ச்சியாக விடாமல் ரொம்ப நேர்மையான வழியில் நான் பணம் சம்பாதிச்ச போதுன்னு நினைப்பேன். நான் அமீர் ஜனநாதன் இவர் எல்லோரும் ஒரு இடத்துல எந்த புள்ளியில் ஒரு சந்தித்தேன் அப்படின்னா, எங்களுக்கு எப்பொழுதும் இந்த டைரக்டர் 4 கோடி ரூபா சம்பளம் வாங்குறானே, இந்த டைரக்டர் 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறானுங்கிற பதட்டமே இருக்காது.
அவன் கார் கதவை திறக்கிறான், அவன் வாங்குறான். நமக்கு கார் கதவை திறக்க வருமா? நமக்கு வராது. நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல காக்க வச்சாங்கன்னா கிளம்பி வந்துடுவோம். நம்ம நேரம் வாங்கி தான் போயிருக்கோம் ஒருத்தனை பார்க்க. 10 மணிக்கு வான் இருக்கான், வான்னு சொல்லிவிட்டு நம்மளை ரிசப்ஷனில் உட்கார வச்சுவிட்டு அவன் மற்றவெல்லாம் வந்து போயிட்டான்னா நான் 10 கிளம்பிடுவேன் அங்கேருந்து. சார் ஏதோ வேறு முக்கியமான வேலையாக இருக்கிற போலக்குன்னு. அமீர் 10-8 கிளம்பிடுவார். அவன் அவ்வளோதான் தங்குவார். அப்போ நம்ம யாரை பார்த்தோம் ஐயோ அவன் இது செய்கிறானே அது ஆகிறான்னு பண்ணுறான். ஆனால் நேர்மையான வழியில் பணம் சம்பாரிச்சிடணும். பணம் ரொம்ப அவசியம். நான் என்ன இப்போவுமே நினைப்பேன்னா, நம்மளை யாராவது ரோட்டில் காரில் போய்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரே அந்த பள்ளியப்போ ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்லவர்னு சொல்ல வேண்டாம். அந்த பெருமையே வேண்டாம் எனக்கு. அதுக்கு பதிலாக அவன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கட்டும், நான் காரில் போகிறேன், இந்த காரில் போகிறான்ல ரொம்ப பேசுவாங்க ஆனால் காரை கூட வாங்கிட்டே இருக்காங்க. இவன் 10 லட்ச ரூபா கார்லேயே கீழே வந்து இறங்கிடுவான்னு நினச்சா மேலே போயிட்டே இருக்காங்க. பேரைத்தான் நம்ம வாங்கணும். வாங்குவதுனா தான் உங்களை சொந்தக்காரை மதிப்பான், உங்களை அறிஞர் மதிப்பான், உங்களை மனிதர்கள் மதிப்பாங்க. நீங்கள் எப்பொழுதும் பொருளாதார ரீதியாக மிக சிறப்பாக இருந்துட்டிங்கன்னா முதல்ல பிறருக்கு கொடுப்பீங்கல்ல. நம்ம எப்போ நம்ம வாழ்வு எப்போ சந்தோஷமாகுது? நம்ம பெறும்போதா? நம்ம கொடுக்கும்போது இல்லையா? அப்போ எப்போ கொடுக்க முடியும்? நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிச்சா நான் கொடுக்க முடியும். வள்ளுவர் இன்பத்து பாலில் சொல்கிறாரு, தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை மிகு பெண்ணே உன்னோட இருக்க சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணோடு இருக்க சந்தோஷத்தை இந்த மாதிரி எந்த எழுத்தாலும் சொன்னதில் வள்ளுவர் மட்டும் தான் சொல்கிறார். பெண்ணே உன்னோட நான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன்னை யாரை தழுவி இருக்கேன், இவ்வளோ மகிழ்ச்சி வருது எனக்கு. அந்த மகிழ்ச்சி எப்படி மகிழ்ச்சி தெரியுமா? நானே சுயமாக சம்பாரித்து என் சொந்த காசில் ஒரு வீடு வாங்கி எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட வச்சு அழகு பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும்ல மனசுக்குள்ளே. இவங்களாம் தெரிஞ்சவங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் சம்பாரிச்சு வாங்கின வீடு இந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வருது பெண்ணே உன்னை கட்டி பிடிச்சாங்க பார் வள்ளுவர். தம்மிலிருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கும் பார். அப்போ ரொம்ப முக்கியம், அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய சம்பாரிச்சிடணும். நேர்மையான வழியில் சம்பாரித்து நிறைய கொடுக்கணும். நிறைய கொடுத்தா மனிதர்கள் உங்களை கண்டு வியந்துட்டே இருப்பாங்க. என்னாகும்? நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா சொந்தக்காரன்னு, அந்த சொந்தக்காரன் போய் யாவரும் கேளிராயிருவாங்க. யாவரும் கேளிர் ஆகணும்னா நல்லா படித்து சாதியை மறந்து பணம் சம்பாரித்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமே அன்பு செலுத்தி, ரொம்ப முக்கியம் அறிவற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தி, ஒருத்தர் மக்கா இருக்கான அன்பு செலுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். அன்பின் விளைவு என்ன? என் தரத்தில் இருக்கான், என் அறிவில் இருக்கான், நானும் எம்எஸ்சி எம்ஃபில், அவனும் எம்எஸ்சி எம்ஃபில் கிடையாது, அவனுக்கு தெரியாது, அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. அதனால என்ன பரவாயில்ல வாடா அப்படின்னு உட்கார வச்சுக்க இல்லையா? அமீர் அடிக்கோடிட மறந்துட்டார் பேசிட்டு இருக்கும்போது. நான் வளர்ந்தது பூரா லோடு மேனோட வளர்ந்தேன்னு சொன்னார் இல்லையா? அதே ரோட்டில் நானும் வளர்ந்துருக்கேன். அவர்களைப் போல அளவற்ற அன்பு கொண்ட உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் என் பள்ளிக்கூடத்துக்கு ரிக்ஷாவில் போனேன். எங்கள் வீட்டு அப்போ மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்தில் என்ன ஆகும்னா ஒரு பாலம் இருக்கும், ஒரே ஒரு பாலம் தான், தினத்தந்தி ஆஃபீஸருக்கு கீழே. அந்த பாலத்தில் ரிக்ஷாவை தள்ளணும். நாங்கள் படிக்கிற பிள்ளை இல்லை, எங்களை தள்ள சொல்லக்கூடாதுங்கிறக்கா என்ன செய்வார்னு ரிக்ஷாக்காரரு அவர் தள்ளுவார். அவர் தள்ளலாம். இப்போ ரிக்ஷா ஹேண்ட்பார் பிடிக்கிறது. அப்போ என்னை போல் அந்த ரிக்ஷாவிலே இருக்க பெரிய பை ஏறி பிடிச்சிக்கணும், ஹேண்ட்பாரை சைக்கிளோட தெரிஞ்ச ஒரு பை பிடிச்சிக்கணும் ரிக்ஷாவை. எனக்கு அவர் தான் ரிக்ஷாவோட சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் வாங்கின அடி என் தந்தையிட்ட வாங்கின அடியோட அதிகம். ஏன்னா பின்னாடி தள்ளுவார், ரிக்ஷா ஒரு பக்கம் இழுக்கும், நான் அதை பிடிச்சி வலது பக்கம் தள்ள ட்ரை பண்ணுவேன், நடு ரோட்டுக்கு கொண்டு வர. நடு ரோட்டுக்கு வராது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொஞ்சமாக இழுத்துரும். பின்னாடி இருந்து முன்னாடி ரிக்ஷா தள்ளிட்டு இருந்த முன்னாடி அந்த கம்பி இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு அடிப்பார். ஒரு ஹேண்ட்பாரே பிடிக்க வரல, படிக்கிறேன் அடிப்பார். அவருக்கு நான் 7th ஸ்கூலில் படித்த 8ஆவதும் ரிக்ஷா ஓட்டுறது 1, இதுவே ஓட்டவில்லை வேணால் படித்து என்ன செய்வான்னு. அதற்கப்புறம் மதுரையில் டவுனர் ரோட்டில் ஒரு டாக்ஸி டிரைவர் இருந்தார் ராஜுன்னு. அவர் தான் எனக்கு கார் ஓட்டும் போது சேரிமுடி சொல்லி கொடுத்தவர். நம்ம கார் ஓட்டும் போது எல்லோரும் பண்ணுற தப்பு ஒரு தடவை பண்ணிடுவோம். என்னென்னா பின்னாடி ஆள் வர்றது பக்கம் கதவு திறந்துருவோம். அது நடந்து வந்த ஆளாக இருக்கும், சைக்கிளில் வந்த ஆளுக்கும் ஏதாவது இது கதவு திறந்துருவோம்ல. எனக்கு அது ராஜ் தான் சொல்லி கொடுத்தாரு. கார் டிரைவர் சீட்டில் உட்காந்து வலது கையால் திறக்கக்கூடாதுடான்னாரு. இடது கையால் திறக்கணுமா காரை முதல்ல பழகுற வரைக்கும். இடது கையால் திறந்தால் என்ன ஆகும்? கதவு இந்த பக்கம் இருக்குது, இதை திறக்கும் போதே இங்கே பார்த்துருவோம் இந்த பக்கம் ஆள் இருக்கானா இல்லையான்னு. அப்போ இதை போன்ற ரொம்ப வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்த ஆள் எனக்கு யாருன்னா படிக்காத ஆள் தான். அவர் அங்கே அமீர் 100 மீட்டர் தூரத்தில் இருந்தார், 400 மீட்டர் தூரத்தில் சொன்னேன் இல்லையா? எங்களுக்கு உள்ளபடியே மதுரையில் ஜாதி தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது போனால் ராத்திரியான 6 மணிக்கு எவன்லாம் ஒன்று கூடுறாங்கிறது தான், யாரெல்லாம் நம்ம கூட வர்றாங்கிறது தான். அப்போ இது எல்லாமும்
இந்த காலகட்டத்தில் இவ்வளவு அதிகமான காரணம் இதை பிரித்து ஆள்வதற்கு தான், அதிலிருந்து நீ விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொண்ணு நிகழ்ச்சி.